சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம் சிக்னல் அருகேயுள்ள மதுக்கடையில் அதிகாலை முதல் மது விற்பனை நடப்பது அம்பலமாகியுள்ளது. வழக்கமாக பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் நிலையில் இங்கு மட்டும் அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருகிறது. தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் அருகிலேயே அதிகாலை முதல் மதுபானம் விற்கப்படுவதை அருகில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரும் கண்டும் காணாமலும் இருந்து வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எந்த லட்சணத்தில் உள்ளது என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு உதாரணமாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள இளங்கார்குடி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக சாகுபடி செய்திருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனால் வாழைத்தார்கள் விலை குறைவாக விற்கப்படுவதாகவும் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு ஆய்வு என்ற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடத்தாமல் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நெல்லுக்கு அரசு பங்களிப்புடன் காப்பீடு வழங்குவதைப் போல வாழை பயிருக்கும் பரவலாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாலு கிராமங்களில் விவசாயம் சாகுபடி செய்திருக்கிறோம். நேற்று காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் வாழை முழுமையாக சாய்ந்து விட்டது. ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறதுக்கு ஒரு தாகுக்கு 257 ரூபா வீதம் செலவாகிறது. ஆனால் செலவு செய்த கூலி கூட கிடைக்காது. முற்றிலுமாக வீணா போய் உள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்த்து எங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.